நான் உங்க அடிக்கிறார் எப்பா டிஎம்கேப்பா ஆப்போசிட்ல ராகேஷ முதல்ல என்ன அவங்க விஜயர்களே டிவிகே விஜயர்களே நான் சொல்றேன் தலைவரே டிவிகே தலைவர் விஜயர்களே நான் எந்த கட்சி சண்டை எந்த ஒரு ஹீரோஸ்க்கு ஃபேன்ஸ் இல்லை நல்லா பண்ணிக்கோங்க ஏன்னா கழுவி ஊத்துறீங்களோ ஏன் திட்டுங்களோ நல்லா ஃபுல்லா பார்த்து திட்டுங்க திட்டாரன்னு சொல்ல ஃபுல்லா பார்த்து திட்டுங்க சரிங்களா நான் என்ன சொல்றேன் போலீஸ் ப்ரொடக்ஷன் என்ன சிஎம்மா இருந்த ஸ்டாலின் கையில இருந்ததுனால போலீஸ் கொடுக்கல ப்ரொடக்ஷனு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல போனதுனால போலீஸ் ப்ரொடக்ஷன் போடுறேன் பாருங்க அந்த அளவுக்கு திறமையா கொடுத்துருக்காங்க சரிங்களா கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அப்ப யாரோட தப்பு அந்த டயத்துல சிஎம்மா இருந்தா போலீஸ் துறையை தன் கையில வச்சிருந்தா என்னடா ஏன்டா வேணா துறையா இருக்கு அப்படின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் உச்சபட்சம் நடிப்பு திலகம் டிவிக்கு விஜயர்கள்லாம் கால் தூசி நடிப்புல யார் நடிப்புல ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடிக்கிற திறமையெல்லாம் விஜய்க்கு வரவே வராது ஆயுஷ் முழுக்க விஜய் டியூஷன் போனாலும் கத்துக்க முடியாத திறமை டிஎம்கேவோட ஆளுங்கள்ட்ட இருக்கு அந்த திறமையை தான் வச்சுட்டு ஆட்சி நடத்துறேன்னு பேர்ல இவங்க பயோஸ்கோப் காமிச்சிட்டு இருக்கானுங்க மொத்தமா இவங்க பேரு நாடக வச்சு என்ன சோசியல் மீடியால நம்ம டிவிக்கே சொல்றானுங்க மொத்தமா ஆட்சி நடந்திருக்க சோசியல் மீடியா இவனுங்க ஆட்சி நடத்தியிருக்கேன்னு சொன்னது மாடலாட்சியம் அதை நடத்திருக்கேன்னு சொன்னது உதயநிதி ஸ்டாலின் நான் கட்சியே வர மாட்டேன் இன்னைக்கு எங்க தாத்தா ஜட்ஜி போட காலத்துல பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னா அப்ப சோசியல் மீடியா இல்ல அதனால மக்களுக்கு தெரியல அப்ப அரசியலுக்கே வர மாட்டேன்னு சொன்னது வாய்தான் நான் அந்த காலத்துல பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்றது இந்த வாய்தான் நான் என்ன சொல்றேன் வரமாட்டேன்னு சொன்னவன் எனக்கு ஐடியா இருக்கு என்ன தலைவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீட்டா ஒழிக்கிறதுன்னு சொல்றேன் நீட்டா ஒழிச்சாங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டை மேனேஜ்மெண்ட் கொடுத்தால 7 கோடி 8 கோடி அப்ப போயிட்டு இருந்துச்சு நீட்டுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன அந்த சீட்டு கொடுக்கறதுக்கு மட்டுமே லஞ்சம் 7 கோடி 8 கோடி அதுக்கு பேரு மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன அதுக்கு மாதிரி இப்ப 7 கோடி 8 கோடி சூழ்றதுக்காக நீட்டை வேணாங்கிறானுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீட்டை இவனுக்கு நல்லா அதே மாதிரி இப்ப இருக்க டிவிக்கு வாக்குறதுல நீட்டை ஒழிக்கிறது இல்ல அது தகுந்த கோச்சிங்க ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கோங்க நீட் நல்லதுதான் நீட் கெட்டதில்ல கஷ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறதா இவங்க நான் மொத்தமா கோச்சிங் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு இருக்காங்க கவர்மெண்ட் செலவுல நல்லா புரிஞ்சுக்கோங்க அதான் சொல்ல மாட்டேங்கிறானுங்க அதே மாதிரி விஜயாவர்கள் நான் சொல்றேன் நான் கொள்ளையடிக்க மாட்டேன் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் ஒரு வார்த்தைக்காச்சும் கொள்ளையடி அடிக்காம போ நாசமா போ எக்கடிங்கிட்டு போ ஒரு வார்த்தைக்காச்சும் நான் கொள்ளையடிச்சதே இல்லை மக்கள் பணத்தை எடுத்ததே இல்லை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருத்த ஆண்ட கட்சி ஆட்ட கட்சி சொல்றானுங்களா வார்த்தை கேட்கும் சொல்ல மாட்டானுங்க ஏன்னா மொத்தமே ஆட்சிக்கு வர்றதே அதுக்காக தான் என்ன ஆட்சிக்கு வந்தவனும் சரி ஆடுறவனும் சரி இப்ப சொல்ல மாட்டானுங்க வாய் வார்த்தை கூட என்ன சொல்றேன் இவரு அப்படி சொல்றா இந்த சிவகாசியில ஒரு பொண்ணு இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணார்ல விஜய் அது வெளியே சிவகாசியில கீர்த்தனான்னு ஒரு கேண்டிடேட் அவ்வளோ ஒரு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறாங்க அவங்க சொல்றதா சாதாரண விஷயம் மொத்தமா சிவகாசி தெரியும் ஃபயர் ஃபேக்டரிக்கு அவ்வளோ பேர் போனது ஆல் ஓவர் இந்தியால ஆனா ஆல் ஓவர் கண்ட்ரியில அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஃபயர் ஸ்டேஷனு ஒரே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் தான் இருக்கு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 5 ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வரேன்றாங்க அப்ப ரொம்ப சாதாரண விஷயம் இப்ப மெட்ரோ சிட்டின்னு சொல்றாங்கல்ல கிரேட்டர் சென்னை அந்த சென்னையில ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்க போய் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஃபயர் ஸ்டேஷன்ல எத்தனை வண்டி இருக்குன்னு இங்க நான் சொல்ற கர்நாடகா மாநிலத்துல பெங்களூரு மெட்ரோ சிட்டி ஒவ்வொரு ஃபயர் ஸ்டேஷனும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்கு மெட்ரோ இருக்கு ஆனா இருந்தாலுமே பழைய வண்டிங்க என்ன இருந்தாலுமே 2 3 தான் இருக்கும் என்ன சொல்ற இங்க நவீன நவீன ஒரு ஃபயர் இன்ஜின் சாதாரண ஃபயர் இன்ஜின் நம்ம ஊர்ல இருக்கு மாதிரி 5 வண்டி சின்ன வண்டி ஃபர்ஸ்ட் போய் வழி கொடுக்கறதுக்காக ஒரு வண்டி முன்னாடி ஜிப்சி ஜீப்பு பொலேரோ அந்த மாதிரி அது மாதிரி 20 வண்டிக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்கு 10 வண்டி குறைஞ்சபட்சம் மினிமம் ஸ்டார்டிங்ல இங்க 10 வண்டி இருக்கு ஒவ்வொரு ஃபயர் ஸ்டேஷன்லயும் அப்ப பாத்துருவோங்க இது மெட்ரோ சிட்டியா அது மெட்ரோ சிட்டியா சிட்டி தான் மெட்ரோ சிட்டி தான் ஆனா இவனுங்க கொள்ளையடிக்கிற காசுல 10% யூஸ் பண்ணா இவங்க சொல்றதெல்லாம் வாக்குறுதிகள் நிறைய இதெல்லாம் இது தளபதி விஜய் சொல்ல
அந்த கேண்டிடேட் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருமயம் பொண்ணு வந்து பேர் வந்து சிந்தாமணி சிந்துன்னு போட்டுக்கிறாங்க. பேர் வந்து சிந்தாமணி அலை சிந்து. நிறைய பேர் சிந்து தான் சொல்றாங்க, சிந்துவா வர்றாங்க, சிந்தாமணி வர்றதில்லைன்னு சொல்றாங்க பிரச்சாரத்துக்கு. ஆனா சிந்தாமணி சிந்து பேர் தாங்க, ஒரே பேரு, ஒரே ஆள் தான், 2 பேர் வச்சிருக்காங்க. கூப்பிடுற பேர் சிந்து, சர்டிபிகேட் பேர் சிந்தாமணி அலை சிந்து. அவங்க வர்றாங்க, சின்ன பொண்ணு, சாமானிய மக்கள்கிட்ட சாதாரணம் பேசுறாங்க. நாளைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாக்குற ஈஸி, உங்க கஷ்டத்தை ஈஸியா சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் சொல்றாங்க சோசியல் மீடியால மட்டும்தான் அவ்வளவு ஃபேமஸா இருக்காங்க பிரச்சாரத்துக்கு வரலான்னு. நான் கண்ணார பார்த்தேன், அவ்வளோ வந்து சாமானிய மக்கள்கிட்ட சாதாரணம் பேசுனாங்க. நாளைக்கு செய்யற அடுத்த விஷயம் நிறைய மனசுக்கு தெரியுது. உங்க கஷ்டத்தை நாளைக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஆய்வு அடாவடி பண்ணல. இப்ப ஓட்டு கேட்க சாதாரணமா வந்து உங்களுக்கு அது வந்து இப்ப ஓட்டு கேட்கறதுக்கு மட்டுமே வர்றவனுங்க ஆண்டை வச்சு ஆர்டர் வச்சு வேற விஷயம். இங்கிலீஷ்ல பிள்ளைண்டா பேசுற வந்து யாரு, நம்ம சிவகாசி. அவங்க சொல்றதுல ரொம்ப சாதாரண விஷயம். ஃபயர் ஸ்டேஷன்ல நவீன பொருட்கள் இருக்கா, இல்ல, அப்ப அதை கொண்டு வர இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம், அடிப்படை விஷயங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புது ஆளுங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்க. காசுக்கான பொருளை நீங்க வாங்கிட்டு அதுக்காக ஓட்டு போடாதீங்க. கொடுத்தா வாங்கிக்கோங்க, கேட்டு வாங்காதீங்க. கேட்டு வாங்குறது தப்பு. அதே மாதிரி அந்த காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. புது ஆளுங்களை போடுங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.